ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி அப்புறம் கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ எஸ்கேப் வெலாசிட்டி டெஃபினிஷன் பார்க்கலாம். எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் as the speed at which an object travels to break free from either planets or moon's gravity and leave without any development of propulsion. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டினா என்னென்னா, இப்போ ஏர்த்தே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏர்த்லேருந்து நான் ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஒரு பால் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இந்த பால் வந்து அதாவது எந்த ஸ்பீடில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த பால் வந்து இன்ஃபினிட்டிக்கு போகும். அதாவது திருப்பி இந்த பால் வந்து ரிட்டர்னே ஆகாது. இப்போது நம்ம ஜென்ரலாக ஒரு பாலை கீழே மேலே தூக்கி போட்டோம்னா அது திருப்பி ரிட்டர்ன் ஆகும்ல, நம்ம கைக்கே வரும்ல. ஆனால் நான் எந்த ஸ்பீடில் ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணேன்னா அந்த ஸ்பீடில் அது இன்ஃபினிட்டி போயிட்டு திருப்பி ரிட்டர்னே ஆகாதோ அந்த ஸ்பீட் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. ஓகேவா? அதாவது இன்ஃபினிட்டியில் அதோட வெலாசிட்டி 0 ஆகிடும். ஓகேவா? அதாவது அதுக்கு வெலாசிட்டியும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி வெலாசிட்டி எக்ஸாக்டாக 0 ஆகணும். வெலாசிட்டின்னு அங்கே வந்து 3, 4ன்னு ஒரு வேல்யூவாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இன்ஃபினிட்டிக்கு ரீச் ஆகிட்டு அது திருப்பி ஏர்த்துக்கே வராது. இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. இப்போது எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராவிடேஷனில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எனர்ஜி கன்சர்வேஷனில் சால்வ் பண்ணிடலாம். இப்போது இங்கேயும் நான் எனர்ஜி கன்சர்வேஷன் அப்ளை பண்ணுறேன், பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? இதோட மாஸ் வந்து நான் எம்னு அசியூம் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இதை வந்து எஸ்கேப் வெலாசிட்டியில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். இதோட மாஸ் எம். ஆஸ் யூஷுவல் ஏர்த்தோட மாஸ் எம்மு, ரேடியஸ் ஆர். ஓகேவா? இப்போ வந்து எனர்ஜி இனிஷியல் ஷுட் பி ஈக்குவல்ஸ் டு எனர்ஜி ஃபைனல். என்னென்ன எனர்ஜி தெரியும் நமக்கு? கைனடிக் எனர்ஜி இனிஷியல் plus potential energy initial should be equals to kinetic energy final plus potential energy final. கரெக்டா? இப்போ kinetic energy இனிஷியலாக நான் எம்ன்ற மாஸை வின்ற வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஸோ kinetic energy என்னவா இருக்கும்? half m ve ஸ்கொயர். ஓகே. பொட்டென்ஷியல் எனர்ஜி இனிஷியல் என்னது? பொட்டென்ஷியல் எனர்ஜி நான் ஏற்கனவே நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஒரு ஏர்த்தும் ஒரு மாஸ் ஏர்த்தோட சர்ஃபேஸில் இருந்தால் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னது? மைனஸ் ஜி எம் பை ஆர். ஓகேவா? இப்போ அது வந்து ஃபைனல்லாம் எந்த சுச்சுவேஷன்? அது வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும். இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருக்கிறதா ஃபைனல் சினாரியோ. இப்போ என்னோடய ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன? அது வந்து இன்ஃபினிட்டிக்கு போகிறப்போ அதோட வெலாசிட்டி, அதாவது அதோட வெலாசிட்டி 0 ஆகிடணும். அதுக்கு ஒரு வெலாசிட்டியே இருக்கக்கூடாது, வெலாசிட்டி 0 ஆகிடணும். ஸோ வெலாசிட்டி 0னா கைனடிக் எனர்ஜி ஃபைனல் என்னது? 0. இப்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபைனல் என்னது? இப்போ பாருங்கள், அது வந்து இன்ஃபினிட்டின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது ஏர்த்லேருந்து. பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா எனக்கு தெரியும்ல. பொட்டென்ஷியல் எனர்ஜி விச் இஸ் நத்திங் பட் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? அது என்னது? மைனஸ் ஜி எம் பை ஆர். இப்போது இங்கே ஆர் என்னது? இன்ஃபினிட்டியா நம்ம கேஸில்? அப்போ ஆர் இன்ஃபினிட்டினா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. ஸோ அது வந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகும்போது கைனடிக் எனர்ஜி பொட்டென்ஷியல் எனர்ஜி ரெண்டுமே 0 ஆகணும். இப்போ ரெண்டு சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் half m v ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு அந்த பக்கம் கொண்டு போகிறேன் gmm பை ஆர். இப்போ இதை சால்வ் பண்ணேன்னா v என்னவா வரும்? √2gm பை ஆர். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் பாருங்கள், ஜி எனக்கு தெரியும், எம் எனக்கு தெரியும், ஆரும் எனக்கு தெரியும், எல்லாமே கான்ஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்ன வரும்? 11.2 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட். ஸோ 11.2 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட்ற வெலாசிட்டியில் ஒரு பாலையோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டையோ நீங்கள் ஏர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. இது வந்து பார்க்க வேணால் சின்ன வெலாசிட்டி மாதிரி தெரியும், ஆனால் ஃபிசிக்கலாக இது ஒரு கிரேட் வேல்யூ. ஓகேவா? அதாவது நம்ம ராக்கெட் ப்ரொபல்ஷன்லாம் இந்த வெலாசிட்டியில் கொடுத்தனால தான் ராக்கெட்டால் வந்து ஏர்த்தோட கிராவிடேஷனல் புல்லேருந்து எஸ்கேப் ஆகி ஸ்பேஸ்க்கு போக முடியுது. ஸோ இந்த வெலாசிட்டி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஏர்த்தோட கிராவிடேஷனல் புல்லேருந்து எஸ்கேப் ஆகி ஸ்பேஸுக்கு போயிடும், திருப்பி ரிட்டர்ன் ஆகாது. இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. ஓகே. இப்போ சரி, ஓகே. லாஸ்ட் வீடியோவில் வந்து எஸ்கேப் வெலாசிட்டின்ற ஒரே ஒரு சின்ன டாபிக் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இதான் வந்து இந்த சாப்டரோட லாஸ்ட் டாபிக். ஓகேவா? கெப்லர்ஸ் லா. இப்போ கெப்லர்ஸ் லானா என்ன? தீஸ் ஆர் தி ஃபண்டமெண்டல் லாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் ஆஃப் பிளானிட்டரி மோஷன் அரவுண்ட் சன் அண்ட் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் சேட்டிலைட் மோஷன் அரவுண்ட் பிளானட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்போ சன்னே இருக்குன்னு வச்சுப்போமே, சன் இருக்குது, சன்னை சுற்றி பிளானட்ஸ் நிறைய சுற்றும்,
நிறைய சேட்டிலைட்ஸ், ஏர்த்தை சுற்றி நிறைய சேட்டிலைட்ஸ் சுற்றும். ஸோ இந்த மாதிரி செலஸ்டியல் பாடிஸ் அவங்க ரொட்டேஷனை வந்து கவர்ன் பண்ணுற லாஸ் தான் இந்த கெப்லர்ஸ் லாஸ். ஓகேவா? கெப்லர்ஸ் லாஸ் வந்து நியூட்டன்ஸ் லா மாதிரி 3 லாஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லா, கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லா, இட் இஸ் ஆல்சோ known as law of orbits. ஓகேவா? இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுறேன். All the planets revolve around sun in elliptical orbits with sun situated at any one of the foci of the ellipse. ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் இவளால் என்ன இமேஜின் பண்ணிட்டு இருப்போம்? ஏர்த் இருக்கு, சன் இருக்குன்னா சன்னை சுற்றி ஏர்த் வந்து சர்க்குலாக ரிவால்வ் ஆகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து அது வந்து சர்க்கிளில் ரிவால்வ் ஆகாது, எலிப்ஸ்ன்ற ஷேப்பில் ரிவால்வ் ஆகும். எலிப்ஸ்னா என்ன? இப்போ நான் இங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் எலிப்ஸ்ன்ற ஷேப். இப்போது ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, ஒரு சர்க்கிளுக்கு எப்படி சென்டர் இருக்கோ அதே மாதிரி எலிப்ஸ்க்கும் சென்டர் இருக்கும், ஆனால் 2 சென்டர் இருக்கும். ஓகேவா? சர்க்கிளோட கேஸில் அதுக்கு பேர் எலிப்ஸ், அதுக்கு பேர் சென்டர். ஆனால் எலிப்ஸோட கேஸில் அதுக்கு 2 சென்டர் இருக்கலாம், அந்த 2 சென்டர் பேர் என்ன? ஃபோக்கஸ். ஓகேவா? சேர்த்து ப்ளூரலில் ஃபோக்கைன்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து சன் இருக்குமா, சன் வந்து இந்த எலிப்ஸில் சன் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோக்கஸில் இருக்குமா, சன் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோக்கஸில் வந்து சன் இருக்கும், சன்னை சுற்றி ஏர்த் வந்து இந்த மாதிரி எலிப்டிக்கல் மோஷனில் இருக்கும், அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து ஏர்த் சுற்றுதுன்னு வச்சுக்கலாம். இந்த மொத்த எலிப்ஸ்லேயே ஏர்த் வந்து ஃபார்த்தஸ்ட், ரொம்ப ஃபாராக இந்த பாயிண்ட்டுக்கு போகலாம். சன்னுக்கும் ஏர்த்துக்கும் இந்த பாயிண்டில் ஏர்த் இருக்கும்போது டிஸ்டன்ஸ் தான் ஹையஸ்ட். அதே மாதிரி சன்னுக்கும் ஏர்த்துக்கும் இந்த பாயிண்டில் இருக்கும்போது தான் டிஸ்டன்ஸ் ரொம்ப லீஸ்ட். கரெக்டாக? ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து 2 பேர் இருக்குது. என்னென்னா, இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த பாயிண்ட்டுக்கு பேர் அப்போஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மினிமம் டிஸ்டன்ஸில் இருக்க இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பெரிஜி. ஓகேவா? ஜஸ்ட் நேம்ஸ் தான். இப்போ வந்து ஏர்த் வந்து சன்னை விட தூரத்தில் இருக்கிறப்போ அதோட வெலாசிட்டி மினிமமாக இருக்கும். ஓகேவா? அதாவது வெலாசிட்டி மாறிட்டே இருக்கும், அது எந்த வெலாசிட்டியில் சுற்றுதோ வெலாசிட்டி வேறு வேறு வெலாசிட்டியில் சுற்றும். அந்த எல்லா வெலாசிட்டிலையுமே மினிமம் வெலாசிட்டி அது அப்போஜி பொசிஷனில் இருக்கும்போது தான் மினிமம் வெலாசிட்டி அட்டைன் பண்ணுது. அதே ஏர்த் வந்து பெரிஜி பொசிஷன் வரும்போது அது மேக்ஸிமம் வெலாசிட்டியை அட்டைன் பண்ணுது. ஓகேவா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதாவது distance of focus from apogee, இதை நான் வந்து RAன்னு எடுத்துக்கிறேன், ரேடியஸ் ஆஃப் அப்போஜி. இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் ஆஃப் சன் ஃப்ரம் பெரிஜி, அதை நான் RPன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ஒரு சின்ன டெரிவேஷன் என்னென்னா, இப்போது சன்னுக்கும் ஏர்த்துக்கும் நடுவில் ஆக்ட் ஆகிறது எல்லாமே இன்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது மொமெண்டம் சேஞ்ச் ஆகாது. இங்கே அந்த ஃபோர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், டார்க்னு சொல்லுவோம். ஸோ டார்க் நெட் இஸ் 0. இப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது எப்படி லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி டார்க் ஆக்ட் ஆகும்போது ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ஆனால் இங்கே டார்க் 0. அப்போ என்ன சொல்லலாம்? லீனியர் மொமெண்டம் இனிஷியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு லீனியர் மொமெண்டம் ஃபைனல். கரெக்டாக? எப்பயுமே ஒரு பாடி ரொட்டேஷனில் இருக்கும்போது அதோட ஆங்குலர் மொமெண்டம், ஓகேவா? அதோட ஆங்குலர் மொமெண்டம்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இதான் அந்த ஃபார்முலா. இது நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். கைனமேட்டிக்ஸில் கூட யூஸ் பண்ணுவோம், MVR. ஸோ அந்த ஃபார்முலாவை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இங்கே இனிஷியல் வந்து அப்போஜியாவும் ஃபைனல் வந்து பெரிஜியாவும் இருக்கட்டும். ஸோ அப்போஜியில் மாஸ் என்ன? அதே மாஸ் ஆஃப் எர்த். அப்போஜியில் வெலாசிட்டி என்ன? வெலாசிட்டி அட் அப்போஜி விச் இஸ் வெலாசிட்டி மினிமம். R என்ன? RA. ஓகே, இஸ் ஈக்குவல்ஸ் டு அதே மாஸ் வெலாசிட்டி மேக்ஸிமம் இன்டு R பெரிஜி. ஓகே, MM கேன்சல் ஆகும். ஸோ V மினிமம் RA இஸ் ஈக்குவல்ஸ் டு V மேக்ஸிமம் RP. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஒரு கொஷின் இருக்குன்னு வச்சுப்போம். உங்களுக்கு 2 அப்போஜிலே பெரிஜிலேயும் வந்து 2 வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, ஒன்னோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, இன்னொரு ரேடியஸ் கொஷினாக கேட்டால் இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே இது வந்து அப்போஜி பெரிஜின்னு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஆர்பிட்ரியாக 2 பாயிண்ட், ஏதோ 2 ரேண்டம் பாயிண்ட்டுக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? கொஷின் வந்து 2 வெலாசிட்டி கொடுத்து ஒரு ரேடியஸ் கேட்டாலோ இல்லை 2 ரேடியஸ் கொடுத்து ஒரு வெலாசிட்டி கேட்டாலோ இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ஓகே, இதான் வந்து கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகே, இப்போ கெப்லர் செகண்ட் லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுறேன். தி பொசிஷன் வெக்டர் ஆஃப் பிளானட் வித் ரெஸ்பெக்ட் டு சன் ஸ்வீப்ஸ் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். என்ன சொல்கிறாங்க? இப்போ சன் இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். சன் ஒரு ஃபோக்கஸ், சன் வந்து இங்கே இருக்குது. இப்போது இது இன்னொரு ஃபோக்கஸ், ஆனால் வந்து சன் வந்து இந்த ஃபோக்கஸில் தான் இருக்குது. ஓகே, அப்படி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ சன்னை சுற்றுது ஏர்த் வந்து ரிவால்வ் ஆகிட்டே வருது. என்ன சொல்கிறாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கேஸில் ஏர்த் இங்கேருந்து இங்கே போயிருக்குன்னு வச்சுப்போம். ஒரு டைம் டீன்ற டைமில் ஏர்த் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் போயிருக்குன்னு வச்சுப்போம். இந்த பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பொசிஷன் வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா? டீன்ற டைமில்
ஒரு தீட்டா 1 மேக் பண்ணி. ஓகேவா? அதே எர்த்து இந்த இடத்துல வந்து அதே T1ன்ற டைம், அதே Tன்ற டைம், இப்போது 180 டேஸ்னு வச்சுப்போம். 180 டேஸில் எர்த் இங்கேருந்து இங்கே போயிருக்கு. அதே 180 டேஸில் அதே Tன்ற டைமில் அதே எர்த் வந்து இங்கேருந்து இந்த இடத்துக்கு போயிருக்கு. அதாவது இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் போயிருக்குன்னு வச்சுப்போம். தீட்டா 2 வந்து ஸ்வீப் பண்ணியிருக்குன்னு வச்சுப்போம். என்ன சொல்கிறாங்க, இந்த டைம் இன்டர்வல் சேமாக இருந்தால் அது ஸ்வீப் பண்ணுற ஏரியா இருக்குல்ல, இதுதான் ஏரியா. இந்த இடத்துல இது நான் வேறு கலரில் காமிக்கிறேன். இந்த ஏரியா, இந்த 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 சர்க்கிள், இந்த செமி சர்க்கிள் இல்லை, குவார்ட்டர் சர்க்கிளோட ஏரியா சேமாக இருக்கும். எப்போ சேமாக இருக்கும்? அந்த டைம் பீரியட் சேமாக இருக்கிறப்ப. ஓகேவா? இங்கே கொஞ்சம் டெரிவேஷன் வருது. என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டீட்டா ஏரியா நான் கண்டுபிடிக்கிறேன். அதை என்ன சொல்கிறாங்க, டிஏ ஏரியா என்ன, பை ஆர் ஸ்கொயர். இப்போ வந்து தீட்டா 1க்கு நான் ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுறேன். தீட்டா 1 ஒரு ஃபார்முலா இருக்குல்ல சர்க்கிளில், எல் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் தீட்டா அப்படின்னு. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு எல் பை ஆர். இங்கே எல் என்னது, இங்கே வின்ற வெலாசிட்டியில் அது போயிருந்ததுன்னா வி இன்ட்டு டீயா, வி இன்ட்டு டி. இப்போ அதை வந்து வி ஏன்னு எடுத்துக்கிறேன். இது அப்போஜி பொசிஷன், இது பெரிஜி பொசிஷன். ஓகேவா? இப்போ ஏடி, ஸோ விஏ இன்ட்டு அந்த சேஞ்ச் இன் டைம் டிடி பை என்னது, பை ஆர். ஆர் என்னது, அதே தான், ரேடியஸ் ஆஃப் அப்போஜி. ஓகே, அதே மாதிரி தீட்டா 2 எடுக்கலாமா? தீட்டா 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு அதே எல் பை ஆர். எல் என்னது, வி இன்ட்டு வி என்னது, வி அந்த பியில் வந்து விபி. கரெக்டா? டிடின்ற டைம் அதே டைம் எடுத்துக்குது பை ஆர்பி. இப்போது இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, விஏ என்னது, அப்போஜியில் அது வந்து மினிமம் வெலாசிட்டியில் போகும், அதே டிடி. RA, apogee and radius of apogee can also be called as radius maximum. கரெக்டா? அதே மாதிரி இது V max dt by R minimum. ஓகேவா? இப்போ தீட்டா கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது எனக்கு நான் வந்து இதை வச்சு ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பை ஆர் ஸ்கொயர். இப்போ ஏன் அதுக்கு பை ஆர் ஸ்கொயர்னு ஃபார்முலானா, பை ஆர் ஸ்கொயர். கரெக்டா? இந்த சர்க்கிள் வந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது, 2π ஆங்கிள் மேக் பண்ணுது. ஸோ அந்த ஆங்கிள் டிவைடட் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இப்போ இங்கே நம்மளோட சர்க்கிள், இந்த சர்க்குலர் ஆர்க்கோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நான் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏரியா 1 அது என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது, தீட்டா 1 பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ இப்போது A1, இப்போ நான் வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். dA1 பை டிடி என்னது, இந்த எக்ஸ்பிரஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஃபஸ்ட்டு தீட்டா வந்தால் கண்டுபிடிச்சிருக்கோமே, சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ வி மினிமம் டிடி, வி மினிமம் டிடி ஆர் ஸ்கொயர். இப்போ இது என்னது, ஆர் மேக்ஸிமம், அப்போஜின்றனால ஆர் மேக்ஸிமம் ஸ்கொயர் பை தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். தீட்டாவுக்கு வந்து என்னென்ன இன்னும் மிச்சம் வந்து கீழே ஆர் மேக்ஸ் மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோம், ஆர் மேக்ஸ் இன்ட்டு 2. ஓகேவா? இது அதாவது இது வந்து தீட்டா வேல்யூ. ஓகேவா? இது வந்து தீட்டா, நான் ஒரு டிடி வேற பண்ணும். ஸோ பை டிடி பண்ணிட்டேன். ஓகே, இந்த டிடியும் கேன்சல் ஆகிடும், இந்த ஆர் மேக்ஸும் இங்கே ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது நமக்கு என்ன தரும், வி மினிமம் பை வி மினிமம் ஆர் மேக்ஸிமம் பை 2. ஸோ அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், இப்போ A2 கண்டுபிடிக்க போகிறேன். A2க்கும் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணனா அது என்ன தரும், வி மேக்ஸ் இன்ட்டு ஆர் மினிமம் பை 2, அதாவது dA2 பை டிடி. ஓகேவா? இப்போது அக்கார்டிங் டு ஃபார்முலா என்னென்னா, dA1 பை டிடி இஸ் ஈக்குவல்ஸ் டு dA2 பை டிடி. கரெக்டாக? ஏன்னா டைம் பீரியட் சேமாக இருக்கிறப்போ அது அதே ஏரியாவை ஸ்வீப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதை தான் நான் மேத்தமேட்டிக்கலாக எழுதியிருக்கேன். ஸோ ஆப்வியஸாக ரெண்டுக்கும் எக்ஸ்பிரஷன் வச்சுருக்கோம், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணேன்னா என்ன வரும், வி மேக்ஸ் ஆர் மினிமம் ஈக்குவல்ஸ் டு வி மினிமம் ஆர் மேக்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் டிரைவ் பண்ணோம்ல அதே எக்ஸ்பிரஷனை வேறு விதமாக டிரைவ் பண்ணியிருக்கோம். சொல்ல வர கான்செப்ட் வேறு, ஆனால் அதை வச்சு நம்ம டிரைவ் பண்ணுற மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஒன்று தான். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராப்ளம்ஸ் கேட்டால் இப்படி தான் சால்வ் பண்ணும். இது வந்து அப்போஜி பெரிஜின்னு நம்ம இங்கே ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம், ஆனால் இது வேறு ரெண்டு ரேண்டம் பாயிண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து கெப்லர் செகண்ட் லா ஆஃப் ஆர்பிட்ஸ். ஓகே, இப்போ அடுத்து கெப்லர்ஸ் தேர்ட் லா ஆஃப் பீரியட். என்ன சொல்கிறாங்க,
the time period is directly proportional to the cube of radius of orbit. Okay, நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நான் வந்து ஆர்பிட்ஸ்க்கு அதாவது சேட்டிலைட்ஸ்க்கு டிரைவ் பண்ணேன் கரெக்டாக, டைம் பீரியட் வெலாசிட்டி எல்லாமே டிரைவ் பண்ணேன். நான் அப்போ டைம் பீரியட் டிரைவ் பண்ணுறப்பே ஒரு அப்சர்வேஷன் நம்ம மேக் பண்ணோம். என்னென்னா t is directly proportional to r to the power 3/2. அதாவது அது வந்து சுற்றி வரக்கு எடுத்துக்கிற டைம் வந்து அந்த ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்டோட 3/2 பவருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நான் சொல்லியிருந்தேன். இது நம்ம பின்னாடி படிப்போன்னு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா. இப்போ நான் ஸ்கொயர் பண்ணேன்னா t² இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r³ அவ்வளோதான். இதை தான் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் அந்த சேட்டிலைட்டோட டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா t² இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r³. அதாவது அது எடுத்துக்கிற டைம் இருக்கும்ல, ஒரு ரெவல்யூஷன் முடிச்சுக்கிற எடுத்துக்கிற டைமோட ஸ்கொயர் அந்த ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்டோட கியூபோட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், இது ஒரு சர்க்கிளாக இருந்தால் நான் வந்து ஈஸியாக ரேடியஸ் கண்டுபிடிச்சிருவேன், ஆனால் இங்கே தான் எலிப்ஸாக இருக்கே, எலிப்ஸ்க்கு எப்படி ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ எலிப்ஸ்க்கு எப்படி ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ வந்து எலிப்ஸ்க்கு வந்து 2 டேர்ம் இருக்குது. இந்த சின்ன ஆக்சிஸ் இருக்குல்ல, இது பேர் மைனர் ஆக்சிஸ். இந்த பெரிய ஆக்சிஸ் இருக்குல்ல, இது பேர் மேஜர் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, என்னோட ரேடியஸ் எதுனா இந்த மேஜர் ஆக்சிஸோட ஹாஃப், இதுதான் என்னோட ரேடியஸ். ஓகேவா, இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இங்கே தான் வந்து சன் இருக்குன்னு வச்சுக்குவோம். திருப்பி இங்கே சன் இருக்குன்னு அசியூம் பண்ணுவோம். இது என்னது ஆர் மேக்ஸிமம், கரெக்டா? இந்த டிஸ்டன்ஸ் என்னது ஆர் மினிமம், கரெக்டா? ஸோ வந்து கொஷின் ஆக்சுவலாக இந்த மாதிரி கேட்குறாங்க, உங்களுக்கு ரேடியஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலே ஆர் மேக்ஸிமம் ஆர் மினிமம் கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. அப்போ அதுலேருந்து நான் எப்படி ஆர் கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள், ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் மேக்ஸிமம் ப்ளஸ் ஆர் மினிமம் பை 2, அவ்வளோதான். ஸோ எலிப்ஸ்க்கு ரேடியஸ் வேணும்னா இந்த ஆர் மேக்ஸும் ஆர் மினிமமும் கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டுக்கும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 மீன் எடுத்தோன்னா ஆர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இதுதான் கெப்லர்ஸ் தேர்ட் லா. ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும், இதில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது புரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். If Earth is at half the present distance from Sun, then how many days will it take to complete one academic year? ஸோ இது வந்து எதை பற்றி எந்த லாவாக இருக்கும், அதாவது எதெல்லாம் ரிலேட் பண்ணியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன்னையும் அது எடுத்துக்கிற ஹவு மெனி டேஸ் அப்படின்னா என்னது, அதை எடுத்துக்கிற டைம். ஸோ ஆரையும் டிஏ ரிலேட் பண்ணி கொஷின், நமக்கு தான் ஆரையும் டிஏ ரிலேட் பண்ணி எந்த லா தெரியும், தேர்ட் லா தெரியும், கரெக்டாக? ஸோ அந்த அக்கார்டிங் டு தேர்ட் லா t² is directly proportional to r³, கரெக்டாக? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹவு மெனி டேஸ், அதாவது ஏர்த் வந்து முதல்ல ஆறுன்ற ரேடியஸில் இருக்குது, அப்போ அதோட டைம் பீரியட் 365 days. அதே ஏர்த்தோட ரேடியஸ் வந்து ஹாஃப் அதுன்னு வச்சுப்போம், r/2 ஆகிறப்போ அதோட டைம் பீரியட் என்ன, அதான் கொஷின். ஓகேவா, இப்போ எனக்கு தெரியும் t² இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r³ன்னு, கரெக்டாக? இப்போ நான் வந்து இது எப்படி எடுக்கிறேன், t² ஈக்குவல்ஸ் டு k r³. கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். இப்போ இது இனிஷியல், இப்போ ஃபைனலில் வந்து இப்போ வந்து இனிஷியல் ஆர் வந்து ஆர், கரெக்டாக? இப்போ ஃபைனலாக ஆர் என்னவாகுது, இது இங்கிட்டு கொண்டு வரேன். ஸோ ஆர் வந்து ஹாஃப் ஆதா க்யூப், அதே கே ஈக்குவல்ஸ் டு t², கரெக்டாக? இப்போ இது வந்து 1/2 க்யூப் வந்து 1/8 k r² ஈக்குவல்ஸ் டு t², கரெக்டாக? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ எனக்கு என்ன ஆகும், இல்லைனா இப்படியே வச்சுக்கிறேன். என்ன தெரியுது, t² ஈக்குவல்ஸ் டு 1/8 டைம் ஆஃப் t ஓல்டு ஸ்கொயர். ஓகேவா, இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/8 டைம் ஆஃப் ஓல்டு ஸ்கொயர். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, t' என்னது 1/8 டைம் தானே, சிம்பிளி t' நான் கண்டுபிடிக்கணும். t ஓல்டு என்ன 365, அவ்வளோதான், சால்வ் பண்ணால் வந்துடும். ஸோ t² ஈக்குவல்ஸ் டு 1/8 டைம் ஆஃப் 365 days, கரெக்டாக? த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா, t' இஸ் ஈக்குவல்ஸ் டு 365 ஸ்கொயர் ரூட்லாம் எடுக்கணும். ஓகேவா, எடுத்தேன்னா 365/2√2 which is 365/2.8. ஸோ அது சால்வ் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 120 days வருது. ஸோ ஏர்த்தோட ரேடியஸ் வந்து ஹாஃப் ஆகுதுன்னா எனக்கு ஒரு 1 year 120 daysலேயே கம்ப்ளீட் ஆகிடும். என்ன சொல்கிறாங்க, 1 yearல வந்து ஜஸ்ட் 4 monthsலேயே 1 year கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ரேடியஸ் ஏர்த்தோட ரேடியஸ் ஹாஃப் வரப்போ. ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணும். ஓகே, இப்போ அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேட்டிலைட், அந்த 2 வேண்டாம், 2 வந்து தப்பாக இருக்குது. ஓகே, 2 இல்லை.
A satellite revolves around a planet of radius r1. ஓகேவா, revolves around a planet of radius r1 in an orbit r2. If the period of revolution is t, find g at the surface of the planet. ஓகே, இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, இப்போ வந்து r1க்கும் r2க்கும் கரெக்டாக டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். என்னென்னா இப்போ வந்து ஒரு பிளானட் இருக்குது, எர்த் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஏர்த்தை சுற்றி ஒரு சேட்டலைட் சுற்றிட்டு இருக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு எலிப்டிக்கல் மோஷனில். ஆனால் வந்து ரேடியஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இங்கே r1க்கு r2க்கு டிஃப்ரென்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். என்னன்னா அந்த பிளானட்டோட ரேடியஸ் r1னா அந்த பிளானட்டை சுற்றி சேட்டலைட் r2ன்ற ரேடியஸில் சுற்றுது. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக எங்கே எதை யூஸ் பண்ணுமோ அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க, டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் இஸ் டீன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக. ஸோ டைம் பீரியட், இப்போ எனக்கு இந்த ஃபார்முலா தெரியும், t² = 4π² by gm into r³ கரெக்டா. இப்போ இந்த ஃபார்முலா எங்கே எப்படி கிடைக்கும், இந்த ஃபார்முலா எப்படி கிடைச்சது உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா நான் சேட்டிலைட்ஸுன்ற டாப்பிக்கில் டிரைவ் பண்ணியிருக்கேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுதான் ஃபார்முலா கரெக்டா. இப்போ வந்து டி ரெவல்யூஷன் டீன்னு கொடுத்துட்டாங்க, சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அதோட ரேடியஸ் என்ன, இப்போ இங்கே இருக்கிற ஆர் என்ன, ரேடியஸ் ஆஃப் சேட்டிலைட். ரேடியஸ் ஆஃப் சேட்டிலைட் அதாவது அது வந்து எந்த ஆர்பிட்டில் சுற்றுது, r2 கரெக்டா. ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. இப்போ வந்துட்டு கொஷின் என்ன கேட்குறாங்க, ஜி என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு தான் ஜிக்கு தான் வேல்யூ தெரியுமே, ஜி = gm by r. ஆனால் இங்கே வர ஆர் என்ன, r1. ஏன் r1, ஏன்னா இது வந்து பிளானட்டோட ஜி, அப்போ பிளானட்டோட ரேடியஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே இப்போ வந்து எனக்கு வந்து r1 கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, ஜிஎம்க்கு தான் எனக்கு வேல்யூவே தெரியாது. அந்த ஜிஎம்மோட வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து டிரைவ் பண்ணி அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சிம்பிள். ஸோ ஜிஎம் என்னது, 4π² into r2³ by t². ஓகேவா, இதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிள் ப்ராப்ளம். ஜஸ்ட் r1க்கும் r2க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதை கரெக்டான இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். அது ரெண்டு பண்ணிட்டாலே ப்ராப்ளம் சால்வ்டு. இப்போ நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் by t³, ஜஸ்ட் gm into r1². அவ்வளோதான். இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் ஜி. ஆக்சுவலாக அவங்க வந்து நம்மகிட்ட வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஜிக்கு ஒரு எக்ஸ்பிரஷன். இன்கேஸ் கொஷின் இப்படியும் கேட்கலாம், இது எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்து உங்களுக்கு ஃபைனலாக ஒரு வேல்யூவாகவும் கேட்கலாம். ஓகேவா. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணணும்.